பண்ணலாம்? ஐயோ வணக்கம். வேலைக்கு ஆகாது. வணக்கம். மாமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, பிரின்சிபல் வர போறாருல, அவருக்கு எப்படி வணக்கம் வைக்கலான்னு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதான். நீங்க என்ன ஆடிஷனுக்கு வந்திருக்கீங்க? பிரின்சிபலை பார்க்க வந்திருக்கீங்க. கொஞ்சம் டிசிப்ளினா நடந்துக்கோங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம் சொல்லிடுங்க. அப்புறம் எங்க அம்மா அப்பா நினைச்சுப்பாங்க. அது எப்படிமா சொல்ல விடுவேன்? அப்புறம் கப்பு அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா? வெரி குட். வணக்கம். ஓகே, வணக்கமே சொல்லிடுவோமா? ஆழியா, வணக்கம். கிளாஸ் டைம்ல இங்க நீ என்ன பண்ற? ஐயா வணக்கம். வணக்கம். யார் நீங்க? சார், அவர் என் மாமா. மாமாவா? உன்னை பேரண்ட்ஸ் எல்லாம் கூட்டின்னு வர சொன்னேன். சார், அவங்க எதுக்கு சார் இங்க வரணும்? அவங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை சார். சார், உங்களுக்கும் இதுக்கும் தான் சம்மந்தம் இல்லை. அவங்க பேரண்ட்ஸ் வர சொல்லுங்க சார். சொல்லுமா? சார், எல்லாத்துக்கும் மாமா தான் காரணம். என்ன ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. சார் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க சார், நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சொல்லுங்க. அதாவது அவ இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நான் தான் சார். நீங்களா? ஆமா சார். சின்ன வயசுல நான் எப்படிலாம் இருந்தனோ அதெல்லாம் கேட்டு கேட்டு அவ இன்ஸ்பயரா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா. சொல்ல போனா அவளுக்கு ஒரு ரோல் மாடலே நான் தான் சார். என்ன சார் இப்படி ஓப்பனா ஒத்துக்கிறீங்க? சார், இப்படிலாம் அவ பண்றான்னு நினைச்சு எனக்கு தானே சார் பெருமை. இதை நான் சொல்லாம எப்படி? பெருமையா? சார், பின்னென்ன சார், செஞ்ச விஷயத்த சொல்லி காட்டக்கூடாது சொல்லுவாங்க. பட் இந்த இடத்துல நான் சொல்லலன்னா வேற யார் சொல்லுவா? அப்ப எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் ஒத்துக்கிறீங்க. ஆமா சார், கண்டிப்பா சார். அப்புறம் என்ன, செக்கா கேஷா இல்ல பொருளா தரீங்களா? எதுவா இருந்தாலும் எனக்கு ஓகே. பட் ஒரே ஒரு கண்டிஷன், எனக்கு கிரவுட் ஒத்துக்காது. அதே போல கிரவுட் முன்னாடி பாராட்டுறதுலாம் எனக்கு பிடிக்காது. எதா இருந்தாலும் இந்த ரூம்குள்ளே முடிச்சிருங்க. எனக்கு கூட இந்த விஷயத்த கிரவுட்ல டீல் பண்றதுல சுத்தமா விருப்பமே இல்ல. இங்கேயே எல்லாத்தையும் முடிச்சிடலாம். அப்ப கொடுங்க சார். யோ ஏந்திரியா. இவ என்னெல்லாம் பண்ணிருக்கா தெரியுமா? என்ன சார் பண்ணா? கிளாஸ்ல ஒரு பையன்கிட்ட பென்சிலுக்காக சண்டையை போட்டிருக்கா. அது மட்டுமா, சண்டையை போட்டு அவன் மண்டையை உடைச்சிருக்கான். அவ பேரண்ட்ஸ் வந்து என்னைய திட்டிட்டு இருக்காங்க. சார், இதுக்கும் எங்க மாமா தான் சார் காரணம். இதுக்கும் மாமாவா? நீதான் காரணமா? சிட்டப்ஸ் பொடியா? தோப்பு காரணமா? என்னையா போடுற? நல்ல பட்டெக்ஸ் பின்னங்கள் அடிக்கணும். இது மட்டும் கிடையாது. அடுத்து என்ன பண்ணா தெரியுமா? டீச்சர்ஸ்லாம் யாரியா? சாமி மாதிரியா? அவங்க கிளாஸ்ல பாடம் நடத்திட்டு இருக்கும் போது கையமைய 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 கையமையான்னு சத்தம் போட்டுட்டு இருக்கா. இப்படி வியர்டா சத்தம் போடணும்னு யார் சொல்லி கொடுத்தா? இதனால 2 டீச்சர் வேலையை விட்டே போயிட்டாங்கயா. சார், இதுக்கும் எங்க மாமா தான் சார் காரணம். நானா? இதுக்கும் நீதான் காரணமா? முட்டி போடியா? முட்டியா? உன்னெல்லாம் உப்பு கண்டம் போட்டு முட்டி போட வைக்கணும். இது கான்வென்ட்னால அதெல்லாம் பண்ண முடியல.